எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இனிய வந்துருவாரு. என்ன செய்ய போறோம்? இனிய வந்துட்டானா அந்த ஜோசியக்காரன் சொன்னது பழிச்சு போயிடும் சம்பந்தி. இப்ப நாம என்ன பண்றது? என்னத்த ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? சம்பந்தி ஏதாவது சொல்லுங்க. இனியனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டான். அதெல்லாம் சரி சம்பந்தி. இப்ப ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? இனிய ஏன் புள்ள. 1-2 தடவை அவன் என்கிட்ட கோவமா பேசியிருக்கலாம். ஆனா நான் சொல்லி இது வரைக்கும் அவன் எதையும் கேட்காம இருந்ததில்ல. அத்தை, ஒரு தடவைக்கு 2 தடவை எதையும் யோசிச்சு சொல்லுங்க அத்தை. நீங்க சொன்னா இனியும் பின்வாங்கிடுவானா? நீங்க சொல்லுங்க சம்பந்தி. நீங்க இங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. இனிய இங்க வருவான்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் வீட்டுக்குள்ள வந்ததுன்னு சாந்தி முகூர்த்தம். அது ஒரு காலமும் நடக்காது. அத்தை, இப்ப சொன்னீங்களே அது பாயிண்ட். சூப்பர் ஐடியா சம்பந்தி. இனி என்ன வீட்டுக்குள்ள வரவிடாம எப்படியாச்சும் திருப்பி அனுப்பிடுங்க. ஆனா அத்தை, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிய வீட்டுக்குள்ள வந்துட்டா நாம எல்லாம் வெளியே போக வேண்டியதுதான். நடக்காதத பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது கண்மணி. அடியே, எப்படியா இருந்தாலும் அந்த இனிய உங்க அத்தைக்கு பிபியை ஏத்த போறான். நீ வேற நிலைமை தெரியாம பேசி மரகதத்துக்கு பிபியை ஏத்தாதடி. சும்மா நான் வாசல்லையே நின்னு அவனை வெளியில அனுப்புறேனா இல்லையான்னு பாருங்க. வா. இனியா அங்கே நில்லு. என்ன பிரிமா, எங்கேயாவது கிளம்பிட்டீங்களா? நான் வேணா டிராப் பண்ணவா? அத்தை, இனியனை பாத்தீங்களா அத்தை? எப்படி நக்கலா பேசுறான்னு. ஆமா இனியா, இவ்வளவு அவசரமா நீ எங்க போற? இல்ல அவசரம் ஒண்ணு இல்ல பிரிமா, எப்பவும் போல கேஷுவலா தான் இருக்க. ஐயோ, இந்த தம்பி ஜாலியா தான் இருக்கு. மரகதத்துக்கு பிபி ஏற ஏற கண்ணுக்கு எல்லாம் தப்பா தான் தெரியும் போல இருக்கே. என்ன இனியா புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? என்ன சொல்றீங்க பிரிமா? எனக்கு புரியல. ஓஹோ, என்னோட பேச்சு புரியாத அளவுக்கு அவ உன் கண்ணை மறைச்சிட்டாளா? அழகு ஏதோ வளர்னா இவங்க ஏதோ பேசுறாங்க, ஒன்னும் புரியலையே. என்ன இனியா யோசனை? நான் பேசுறது இப்பதான் உனக்கு உரைக்குதா? சிக்கிட்டோன்னு பயப்படுறியா? என்ன பிரிமா, வந்ததுல இருந்து நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. நான் தூக்கி வளர்த்த புள்ள தப்ப பண்றப்போ அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. தப்பா? என்ன தப்பு? யார் பிரிமா பண்ணா? போது இனியா, நான் பேசுறது உனக்கு இப்போ வேப்பங்காயா கசக்கலாம். ஆனா அதுக்காக இப்படி எல்லாம் நடிக்க கூடாது. அப்படி கேளுங்க அத்தை, இனிய நல்லா சிக்கனார். என்ன பிரிமா சொல்றீங்க? நான் ஏன் நடிக்கணும்? பண்றது எல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத. இங்க நடக்கிறதுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்ல, அத நான் நம்பணும், அப்படிதானே? இது யாரோட பிளான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பிரிமா, இங்க ஏதேதோ பேசுறீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. இனியா நில்லு. எனக்கு உண்மை தெரியற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள போக கூடாது, போகவும் விட மாட்டேன்.
ராசாத்தி கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, இதோ வந்துடுறேன். ம் ம்? எனக்கு இப்ப எல்லாம் தெரிஞ்சாகணும் இனியா. பெரியமா உங்களுக்கு இப்ப என்ன தெரியும்? இனி என்ன உள்ள விட மாட்டாங்க போல இருக்கே. என்ன சொல்றீங்க? இப்ப என்ன பண்றது? எப்படியாவது இனியும் உள்ள வரணுமே. என்ன பெரியமா, நான் என்ன பண்ணேன்? இங்க நடக்கிற எதுக்குமே எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லு, நான் உன்னை நம்புறேன். இங்க முதல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்களாம் ஆள் ஆளுக்கு ஏதோ பேசி என்ன குழப்பறீங்க. இதுக்கு மேல நீ என்கிட்ட மறைக்காத. நீ தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ என்கிட்ட பேசுனியா? என்ன மீறி ஏன் அனுமதி இல்லாம இப்படி நடந்துக்க உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? கண்மணி, உன் அத்தைக்கு பிபி 180க்கு மேல ஏறிடுச்சு போல இருக்கடி. முதல்ல போய் மாத்திரை எடுத்துட்டு வந்து குடு, இல்லைன்னா எல்லாம் கெட்டு போயிடும். ஆ சரிம்மா. தம்பி, பெரியம்மா சொல்ற மாதிரி நடந்துக்கோப்பா. எதுக்குப்பா பிரச்சனை? அத்தை, நீங்களாச்சும் கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. நான் இப்ப என்னதான் பண்ணணும்? நீங்க பேசாதீங்க சம்பந்தி. அவன் என்னையே மதிக்கல. அப்படி இருக்கும்போது உங்க பேச்சு எப்படி கேட்பான்? இங்க பாரு, நீ தப்பு பண்ணிருக்க இனியா. தப்பா? ஐயோ, சம்மந்தி பேசுறது எனக்கே புரியல, அப்புறம் எப்படி இந்த தம்பிக்கு புரியும்னு தெரியலையே. நிழல் போய் வெயிலே வந்துருச்சு போல இருக்கு. போதையில் தூங்கிட்டேனே. இனியும் வீட்டுக்கு போனானா? ஃபோனு போடுவோம். அப்பா, ஆமாம். என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரியலையே. ஹலோ ஹலோ ஷில்பா, இனிய வந்துட்டானா? நம்ம போட்ட பிளான்லாம் சக்சஸ் தானே? ஏ எருமை, ஆ? பெருமை பேசுற நேரமா இது? எருமையா? இங்க பெரிய கலாட்டா நடந்துட்டு இருக்கு, அது தெரியாம நீ வீணா பேசிட்டு இருக்க. எது கலாட்டாவா இருக்கா? நான் இங்க இருக்கும்போது அப்புறம் எப்படி அங்க கலாட்டா நடக்கும்? இனி என்ன வீட்டுக்குள்ள விடாம மரகதமும் கண்மணியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆ? அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. ஆ? அடியே ஷில்பா, வேடிக்கை பார்க்காத, உடனே களத்துல இறங்கு. இங்க பாரு, உன் பக்கத்துல கல்லோ கட்டையோ என்ன கிடக்குதோ அதை கையில எடுத்துக்க. அடியே ஷில்பா, என் தங்கச்சி ராசாத்தி வாழ்க்கையில யாரெல்லாம் குறுக்க நிக்கிறாங்களோ, முக்கியமா அந்த மரகதம் தான் நிப்பா. அதனால அவளை டார்கெட் பண்ணி அவ தலையிலேயே போடு. சரி, மத்ததெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன். ம் சீக்கிரம் நான் சொன்னதை செய்யு. ம் அவளுகளை தடுக்க விட்டுறாத. ம் சரி, ஓகே. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் சொன்னதை செய். டேய், வண்டி ஏறா சீக்கிரம். வண்டி ஏறா. நீ வீட்டுக்கு போ, நேரா போ. போ போ போ. சரிண்ணே. வண்டிய சீக்கிரம். காலை எவன் வந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். போ போ சீக்கிரம் போ. அத்தை, நீங்களா சொல்லுங்க அத்தை. இல்லப்பா, நான் சொல்றது முதல்ல டேப்லெட் சாப்பிடுங்க அத்தை. ஏ கண்மணி, டேப்லெட் ஒரு கேடு. ஐயோ, அனி, அனி, பெரியமா உள்ள கூட்டு போங்க. அத்தை நீ போ, வாங்க அத்தை. இங்க இருந்து நீ போ. பெரியமா, நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. சொல்ல தேவையில்லை. பெரியமா, நீ போ. நான் சொல்றத கொஞ்சம் ஐயோ, கேளுங்க. எனக்கு தெரியல. என்ன நீ ஆச்சு? பண்றீங்க கூடாது. ஏன் இப்படி போ இனியா. கத்துறீங்க? நீ எதுவும் பேசாத. பேசுவோம், விஷயம் சொல்லுங்க இருங்க. பெரியமா. இங்க நிக்காத. எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? இருங்க, பொறுமையா பேசுவோம். கண்மணி, சும்மா இருங்க. ஐயோ, ஏன் இவங்க இப்படி என்ன அத்தை பண்றீங்க? அம்மா, என்ன என்ன விஷயம் சொல்லுங்க பெரியமா. நீ எதுவும் பேசாத. போ, போன்னு சொல்லு. நீ எதுவும் பேசாத கண்மணி. போ இனியா. நீங்க முதல்ல உள்ள வாங்க. சம்மந்தியம்மா, நான் சொல்றத கேளுங்க. சம்மந்தியம்மா, சம்மந்தி, கோவப்படாதீங்க. எனக்கு தடுக்காதீங்க. நீ போ. சம்மந்தியம்மா, கொஞ்சம் போடா. நீங்க வாங்க பெரியமா, உள்ள வாங்க. போடா. உள்ள போய் பேசிக்கலாம். அத்தை அம்மாடே. என்னாச்சு? அத்தை, சம்மந்தி, சம்மந்தி. வலிக்குதே, கண்மணி, வலிக்குதே, கை வலிக்குது. ஐயோ, விடுங்க, ரொம்ப வலிக்குது. பெரியமா, எல்லாம் உங்களால தான். சும்மா தேவையில்லாம கோவப்பட்டுட்டு. இப்போ பாருங்க, அத்தைக்கு அடிபட்டுச்சு. ஏதா தொட்டி நான் மண்டையில விழுந்துச்சு, கையில தானே விழுந்துச்சு. இது போய் இப்படி கத்திக்கிட்டு சின்ன அடிதான். போங்க, ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க, போங்க.
ஐயோ ஆளை மாத்தி போட்டுட்டோமே. ரொம்ப அடிபட்டுருச்சா? ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் அத்தை. பெரியம்மா பெரியப்பா ஐயோ வளர்றனவே பெரியம்மா பெரியம்மா ரொம்ப வலிக்குது ஐயோ, சம்மந்தி, ஐயோ, இப்படி அடிச்சா. பெரியம்மா ஐயோ பெரியம்மா எங்க அடிபட்டு பெரியம்மா எங்க அடிபட்டுச்சு ஐயோ டேய் உங்களுக்கு அடிபட்ட உடனே என் மனசு தாங்கல பெரியம்மா உங்களுக்கு அந்த வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் பெரியம்மா 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 ஆனா அடிபட்டாலும் அளவு குறையாம மேக்கப் கலையாம அப்படியே கோலாகலமா இருக்கீங்களே பெரியம்மா பெரியம்மா நீங்க பெரியம்மா நம்ம ஊர்ல சும்மாடா. என்னாச்சு உனக்கு? என்கிட்ட வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? இங்க பாரு, அடி எனக்கு படல, சம்மதிக்குதான். சம்பந்திக்கா ஐயோ ஆள் மாறி போச்சா பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஓவரா பண்ணிட்டு ஆளை மாத்தி போட்டுட்டியே சமாளிப்போம் ஐயோ சம்பந்தி ஐயோ அத்தே நீ ஏத்தே குறுக்க வந்த ஐயோ இனியா போடா உள்ள போடா போடா டேய், நில்லுடா. பெரியம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்க. வெளிய போடா. டேய், விடு என்ன? பெரியம்மா அவனையே கண்மணி, தடுக்கிறீங்க டேய், கருவா, விடுடா. விடுடா உனக்கு. எதுக்கு இப்படி குறுக்க வந்து நின்னுட்டு இருக்க? ஒழுங்கா போயிடு. இல்லன்னா உன்ன பெரியம்மா ஐயா வம்சத்தை அழிச்சிராங்க விடு என்ன? கண்மணி, ஐயோ. இனியா போடா போடா நிக்காத போடா போட்டு என் காலை விடுடா, பாரு கண்மணி. கராத்தே நினைவு புரியாம பண்ணிட்டு இருக்காங்க. விட மாட்டேங்கிறான். ஒரு நியாயம் இருக்கு பெரியம்மா உங்க பாசம் பாசம் இல்ல பெரியம்மா அடிபட்ட ஆள் வேணா வேறையா இருக்கலாம் பெரியம்மா ஆனா நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு அடிபட்டா காலை பிடிக்காத. பேச முடியாது பெரியம்மா வாங்க வாங்க டேய், ஆஸ்பத்திரிக்கு போடா நடுவுல. சம்பந்தி ஐயோ, வாங்க. ஐயோ, டேய். வாங்க, வாங்க. முடியுங்க, முடியுங்க. சீக்கிரம் வாங்க. அடே, வாடா. வா, சீக்கிரம் தர. அத்தே, ஐயா, குடும்பமா உட்காந்துக்கத்தே. வா, உள்ள போ. சம்மந்தி, பார்த்து உட்காருங்க. நீங்க ஏறுங்க பெரியம்மா வாங்க பெரியம்மா ஐயோ, வச்சு மேல ஏறுங்க பெரியம்மா நான் எதுக்குடா? பெரியம்மா சம்பந்தி உதவணும் பெரியம்மா இவதான் ஏறுங்க இருக்கல்ல. பெரியம்மா அட என்ன இங்க கூட்டம் வலிக்குது இந்த மாதிரி உங்களை அப்படியே உட்கார வச்சுறேன் ஏத்தாங்க அண்ணி ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க எப்படியே எல்லாரும் ஏத்தி அம்மா கடிபட்டுருக்கீங்க பதட்டமே இல்லையா உங்களுக்கு ஐயோ ஏன்னு அடிச்சுட்டு வாங்க ஏன் ஊர்றே இங்க பாரு முடியலடி, வண்டி தூக்கவே முடியல. ரொம்ப வலிக்குது. வண்டி எடு நான் ஏறிட்டேன் என் தங்கச்சி உன்னை பார்த்து இன்னியோட 1 வருஷம் ஆகுது அதாவது 365 நாள் 365 டேஸ் ராசாத்தி ராசாத்தி வெல்கம் மிஸ்டர் இனியன் சந்தேகமே வேண்டாம் இது உன்னோட ரூம் தான் அது தெரியுது ராசாத்தி எங்க வருவா நீ அவசரப்படாத இனியா ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ணு ஆமா ரூமியா அலங்காரம் பண்ணி அமர்க்களம் படுத்திருக்கே அது ஏன் இது வேற கேள்வி கேக்குது என்ன பண்றதுன்னு தெரியலையே அது வந்து நான் ராசாத்திய முதலா பார்த்து நீயோட 1 வருஷம் ஆகுது அதான் அதை செலிப்ரேட் பண்ணதா இவ்வளவு பெரிய செட்டப் எப்படி இருக்கு டோரா இனியா உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா நம்ப முடியலையே ஏய் டோரா தேவையில்லாம என் நேரத்தை வீணடிச்சு என்ன டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன் இனியா கூல் இனியா ஸ்மைல் ப்ளீஸ் சரி நான் உன்னை நம்புறேன் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த ஏற்பாடெல்லாம் உண்மையிலேயே நீதான் செஞ்சியா ஐயோ உண்மைய கரெக்டா சொல்லுதே ஆமா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது நான் யாரோ சொல்லி வந்த மாதிரியும் இந்த ஏற்பாடெல்லாம் வேற யாரோ செஞ்சு வச்ச மாதிரிலாம் பேசுற இந்த டோரா ஏதாவது பண்ணி நம்ம கிட்ட இருந்து உண்மையை வாங்கிடும் போல இருக்கே அதுக்குல இனியா இந்த மாதிரி ஏற்பாடு பண்றதுக்கு என்ன மாதிரி அறிவாளிக்கிட்ட யோசனை கேட்டிருப்பியே அதான் கேட்டேன் சும்மா சொல்லக்கூடாது இனியா பூ
தேங்க்யூ டோரா. இனியா நீ தானே இதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்குன? எஸ் அஃப்கோர்ஸ் ஒன்லி மீ. அப்ப சொல்லு, இந்த ரோஸ் எங்க இருந்து வர வச்ச? அந்த மல்லிகைப்பூ எந்த ஊரு? இந்த ஜவ்வாதி எவ்வளவு காசுன்னு சொல்லு பாப்போம். இது தொந்தரவு பண்ணுதே. என்ன இனியா மறந்து போச்சா? ஆஹா, அது 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 வந்து என்ன இனியா என் கேள்விக்கு பதில் தெரியாம உனக்கு தலை பம்பரமா சுத்துதா? டென்ஷன்ல நாக்கு கடிச்சுக்க போறேன். டோரா இரு உன்ன அடி. ராசதி ராசதி ஏதாவது கிடைக்கா பாரு. நீ என்ன பண்றன்னு பாரு. மாமா எப்போ மாமா வந்தீங்க? மாமா என்னாச்சு மாமா? பேசுங்க. ரசதி இது நீதானே? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? போங்க மாமா. என்ன மாமா ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன குழப்பம்? இல்ல ரசாத்தி, இந்த டோரா அதை இதையும் பேசி என்ன வம்புக்கு இழுத்துச்சா? தேவையில்லாம என்ன குறை சொல்லி திட்டிச்சு. ஏய் போட்டு கொடுக்காதப்பா. ரசாத்தி என்ன மாமா? கைய காட்டு. அது டோரா என்ன திட்டிக்கிட்டே இருந்துச்சா, திடீர்னு நீ தேவதை மாதிரி வந்து நின்னியா, உன்னை பார்த்ததே எனக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. போங்க மாமா. பாருடா வெக்கமா. ஏ டோரா, எதுக்கு தேவையில்லாம வார்த்தையை விடுற? மாமா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு பேசிட்டல? இல்லையே ராசதி, நான் சும்மா ஜாலியா தான் அப்படி பேசினேன். இல்ல இல்ல, உனக்கு வர வர வாய் ஜாஸ்தியா போயிடுச்சு. 2 நாளைக்கு மாமா கிட்ட பேசாம இருந்தாதான் உன் கொட்டம் அடங்கும். இரு வர. மாட்னியா? வா. போ போ. வேண்டாம் ராசதி, ப்ளீஸ் ராசதி. இனியா நீ தான் நல்ல புள்ளையாச்சே, நீ கொஞ்சம் சொல்லுப்பா ப்ளீஸ் பா. ராசதி ராசதி நீ சொல்றதெல்லாம் கேக்குற ராசதி, ப்ளீஸ் ராசதி. நான் எவ்வளவு சொல்லிய பேச்சு கேட்கல. ஐ ஹேட் யூ. ஏய் டோரா, யூ ஸ்டே ஹியர். அப்பதான் நீ விவகாரமா பேசுறத நிறுத்துவ. ஓகே பாய். ரசதி, மனசு திறந்து நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை உண்மையா நேசிக்கிறேன் ரசாதி. அது எனக்கு தெரியும் மாமா. அப்படியா? நான் என் மாமா பத்தி யார் என்ன சொன்னாலும் நம்பவும் மாட்டேன். யாருக்காகவும் என் மாமாவை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன்.